ஏமா அந்த பொண்ணு பேர் என்னமா? இந்து சார். இந்து. இந்து இந்து கீழே விழுந்த கேப்ல மத்த போட்டியாளர்கள் ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு வந்துட்டாங்கப்பா. அவங்க எல்லாரும் 3 ரவுண்ட முடிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் 2 ரவுண்ட் தான் பாக்கி இருக்கு. இந்த போட்டியில இந்து ஜெயிக்கணும்னா மின்னல் வேகத்துல வண்டியை ஓட்டியே ஆகணும். இந்து கம் ஆன் மேடம், இன்னும் 2 hours தான் இருக்கு. அதுக்குள்ள ஆபரேஷன் பண்ணியாகணும். பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா இல்லையா? சிஸ்டர், என் தங்கச்சி பணத்தை ஏற்பாடு பண்ணதா போயிருக்கா. இப்ப வந்துருவா சிஸ்டர். சீக்கிரம் கட்டுங்க. அக்கா, நான் எல்லாம் கேட்டுட்டு தான்க்கா இருந்தேன். நான் நிச்சயமா பணத்தோட தான்க்கா வருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிடி. நான்லாம் ஒன்றும் பண்ணல. அவங்க தான் ஏதோ சொல்கிறாங்கண்ணா, நீ வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்லை விஸ்வா, நீ பப்ளிக்ல நின்று பேசிக்கிட்டு இருக்க. அதை ஞாபகம் வச்சுக்கோ. சுற்றி அவ்வளோ பொம்பளைங்க நின்றுட்டு இருக்காங்க. நமக்கு அவங்களோட ஓட்டு தான் ரொம்ப முக்கியம். பொம்பளைங்களோட ஓட்டு இருந்தால் தான் கிருபா அண்ணன் வர எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். அதுக்காக தான் கிருபா அண்ணன் இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு. நீ என்னடானா அதை புரிஞ்சுக்காம பொம்பளைங்கள்ட்ட போய் ஈவ்டேசிங் பண்ணிட்டு இருக்க. நீ இப்படி பண்றது தெரிஞ்சு இவங்க மத்தியில உனக்கு கெட்ட பேர் வந்துருச்சுன்னு வை, ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு ஓட்டு கூட நமக்கு விழாது. டேய், இப்படி எல்லாம் பண்ணி உங்க அப்பா பேரை கெடுத்துறாதரா. சும்மா அட்வைஸ் பண்ண வந்துட்டாரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ ஒன்றும் எனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. என்ன மாப்பிள்ள, சின்ன பையன் அவன், வயசு வித்தியாசம் கூட பார்க்காம உன்னை இப்படி கேவலமாக பேசிட்டு போகிறான். நீ அவனுக்காக போய் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன உனக்கு மான ரோசம் எதுவுமே இல்லையாடா? அவன் நம்ம விஸ்வாடா, கிருபானனோட பையன்டா. அவனை எப்படிடா விட சொல்ற? ஓ, கிருபா பையனா அவன் என்ன வேணாலும் பண்ணலாமா? அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு போவ. இங்கே பாரு, உங்கள் அண்ணனோட வளப்பே சரியில்லை. அவர் தான் யார் பேச்சு கேட்காம அப்படி இருக்காருன்னா, பெத்த பிள்ளையும் அப்படி தான் வளர்த்து வச்சுருக்காங்க. பாண்டி, அண்ணனை பற்றி தப்பாக பேசாத சொல்லிட்டேன். அவன் சின்ன பையன்டா, இப்பதான் படிக்கிறான். போ எல்லாம் சரியாயிடும், விடு. அதான் முடிஞ்சு போச்சுல்ல, வா அங்க கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போய் வேலையை படுறான், சும்மா இங்க நின்று. ஐயோ, என்ன இந்த மறுபடியும் கீழே விழுந்துட்டா? அக்கா, எழுந்துருமா. என்னாச்சுமா? சிஸ்டர் எழுந்துருமா. சிஸ்டர் எதுங்க சிஸ்டர்? சிஸ்டர், ஐயோ இந்து. போய் தொலைறா. இவ எங்க எழுந்திருக்க போறா? அக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எந்த அசைவும் இல்லையே. என்னாச்சு? யாராவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்களேன். எல்லாம் நல்லதானே போயிட்டு இருந்துச்சு. என்னாச்சு இந்துவுக்கு? திடீர்னு லாஸ்ட் ரவுண்ட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாலே. ஏய், நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன்ல, இந்த போட்டியில ஜெயிக்க போறது உன் தங்கச்சி புவனா தானு. இல்ல என் பொண்ணு புவனா. இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்கு. அந்த வேலைக்காரி எந்திரிக்க மாட்டா. அவ கதை முடிஞ்சது.
இந்து மறுபடியும் கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, என்ன சித்தப்பா அவளே கீழே விழுந்துட்டா? அவளா விழல விஸ்வா, நான் விழ வச்சேன். இதோ என்ன ஆச்சுடி? என்ன சித்தி? சித்ராங்க பாத்தியா? இந்த போட்டியில இந்து ஜெயிக்க கூடாதுன்னு என் வீட்டுக்காரர் ஏதோ பண்ணியிருக்காரு. இந்த ஆள் திருந்தவே மாட்டானா? சிஸ்டர் எந்திரிங்க சிஸ்டர். இந்து எந்திரி இந்து. இந்து என்னமாச்சு? இந்து கடவுளே, இவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இந்து இப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டா. எப்படியாவது அவ எந்திரிக்கணும், இந்த ரேஸ்ல அவ ஜெயிக்கணும். சிஸ்டர் யாராவது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எடுத்துருவாங்களே. ஐயோ, என்ன திடீர்னு மழை வருது? என்ன அது திடீர்னு அந்த இடத்துல மட்டும் மழை பெய்யுது? சிஸ்டர் எழுதுரு இந்து, எழுதுரு. இன்னும் ஒரு ரவுண்ட் தான் இருக்கு, எழுதுரு. இந்து ஏய், என்னடா தண்ணி பீச்சிட்டு அடிக்குது? எங்க இருந்துன்னு தெரியல, ஏதோ அடிப்பைப்பு உடஞ்சிச்சு போல. அது என்னன்னு போய் பாரு, சீக்கிரம் போய் பாரு. நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாங்க. போங்க போங்க. இந்த ஒருத்தன் வாழ் வாழ்னு கத்திக்கிட்டு. நீங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணாம இருந்தா டைமுக்கு சர்ஜரி பண்ண முடியாது.